ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முத்தழகு. முத்தழகுல இன்னைக்கு பூமி முத்தழகிட்ட ரொம்ப அழுதுட்டு இருக்கான். முத்தழகு, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ என்னத்துக்கு இது மாதிரி இருந்த? எதுக்காக என்ன கூப்பிட்ட? உனக்காகவே நான் உயிரோட இருக்கிறேன். நீ இல்லைன்னா நான் இல்ல அப்படின்னு பூமி புலம்பிக்கிட்டே இருக்கான். உனக்காகவே காத்துட்டு இருக்க சரவணனை நீ மறந்துடாத. நீ எழுந்துரு எழுந்துரு. அவன் அப்படியே கண்ணுல தண்ணி கொட்ட கொட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ அவளுடைய கை கொஞ்சம் அசையுது. முத்தழகு, நீ என்ன சொல்ல வந்த? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நம்ம சரவணன் இருக்கிறான் முத்தழகு. நீ அவனை விட்டுட்டு முன்னால போக முடியாது. நானும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ கண்ணு மெதுவா திறக்கிறா. நானு நானு அப்படிங்கிறா. அப்போ வாயில இருக்கிற கவுச்சு எடுக்கிறதுக்கு பாக்குறா. அப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டாக்டர் வந்துடட்டும் அப்படின்னு சொல்றான். டாக்டர் இவன் நர்ஸு இவ கையெல்லாம் அசைறத பார்த்து டாக்டர் கூட்டிட்டு வரதுக்காக ஓடுற. டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு ஒண்ணு, நீ இனிமேல் பத்தி எப்போ உங்களுக்கு நினைவு திரும்பிருக்கு? அப்ப எந்த பயமும் கிடையாது. நீங்க போய் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. மெடிசன் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இவரு பூமி அது வாங்குறதுக்காக போறான். போகும்போது அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணிடுறான். இதே மருந்துக்கும் போன் பண்ணிடுறான். இது மாதிரி அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சு அப்படின்ட்டு. இவங்க பேச்சியம்மாளும் சொர்ணமும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க வீட்டுக்காரருக்கு கேக்குறாங்க, பேச்சியம்மா, நீங்க என்ன வரீங்களான்னு. என்னையும் என் பையனை பிரிச்சு நான் எங்க வரமாட்டேன்னு சொன்னேன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்ப அஞ்சலியும் சொல்ற, நானும் வரேன் அப்படின்னு சொல்ற. எதுக்கு நீ போற அப்படின்ட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. ரெஜினா கேக்குறாங்க. இல்ல இல்ல, எனக்கும் மனசாட்சி இருக்குது. அவங்க செத்து பழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்காக நான் போகணும் அப்படின்ட்டு அஞ்சலியும் கிளம்புறேன். நான் இப்ப குழந்தை எந்த குடு அப்படின்னு ரெஜினா வாங்கிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு திக்குன்னு இருக்குது. நாம தானே இந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சோம், என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இவங்க 4 பேருமே கார்ல கிளம்பி வராங்க. அதுக்குள்ள இவ திலகாவும் மருதும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. திலகா, உங்களாலதான் எங்க முத்தழகு ஆச்சு. ஒரு பெரிய பணக்கார வீடுன்ட்டு அந்த வீட்டுல கொடுத்தனேன். அவ என்ன வாழ்ந்தா அப்படின்னு. அவன் நல்லாதான் வாழ்ந்தா. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு இவன் சொல்றான். பாத்தியா, இதுக்காக தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். இது என்ன வந்துட்டு இருக்குதுன்னு அஞ்சலியை பார்த்து சொல்றான். அவளுக்கும் மனசாட்சி இருக்குது. அதுக்குதான் வந்துட்டு இருக்கா. அவ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தா வந்துட்டு இருப்பான்ட்டு அவங்க அப்பா அவளுக்கு பறிஞ்சு பேசுறாரு. இன்னும் அதுக்கு திலகாக்கு ரொம்ப மனசு உடம்பெல்லாம் எகிரிட்டு என் முத்தழகை நான் பாத்துக்க தெரியும், நீங்க யாருமே தேவை கிடையாது அப்படின்ற. அது அவ சொல்லட்டும் அப்படின்ட்டு சொன்ன சொல்றாங்க. அப்போ நர்ஸ் வந்து அம்மாவை பார்க்கணும்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அம்மானா யாருக்கு? எல்லாருக்குமே ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனா இங்க இவங்களும் பேச்சியம்மாலும் முன்னாடி வராங்க, அவங்க சித்தியும் முன்னாடி வராங்க. என்ன டாக்டர் அப்படியே அந்த நர்ஸ் அப்படியே முழிச்சுட்டு சிரிக்கிறாங்க. அப்போ நான் தான் உங்க அம்மா, என்னதான் அம்மான்னு சொல்லுவா அப்படின்னு பேச்சியம்மா சொல்றாங்க. நான் அவ சித்தி தான், ஆனா என்னதான் அவ அம்மா மாதிரி நினைச்சா அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. இப்போ எல்லாருமே அந்த இவளுடைய ரூமுக்கு போறாங்க. யாருடைய ரூமுக்கு? இவ பேஷண்டா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. முத்தழகு எல்லாரும் பாக்குறா. பார்த்துட்டு இவ எழுந்துக்கிறா.